கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க, லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தீபா வந்து ரம்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உன் லவர் யாருன்னு என்கிட்ட காட்டவே மாட்டியா அப்படின்னோடனே, நீ இப்போ பார்க்க விருப்பப்படுறியா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, சரி வா கிளம்பி போகலாம், ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாரு, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற, இப்போயே போகலாமா? நீ ஃப்ரீயாக இருக்கலன்னு, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க காரில். அதே சமயம் ஐஸ்வர்யா வந்து ஒரு வேளை வந்து நீ ரம்யா வந்து லவ் பண்ணுறது கார்த்தியாக இருந்துச்சுன்னு வையேன், இதை வச்சே வந்து ஒரு குட்டி கலாட்டா பண்ணி கார்த்தியை வந்து தீபா கிட்டேருந்து பிரிக்க வாய்ப்பு நமக்கு அருமையாக கிடைக்கும். நம்ம பின்னாடி போய் ஃபேக்ட்ரியில் போய் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து கரெக்டாக வந்து கேட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து செக்யூரிட்டி நவுந்து போனதுனால ஐஸ்வர்யா வந்து உள்ளே வந்துடுறாங்க. வந்தப்போ இந்த பக்கம் தீபாவும் சரி ரம்யாவும் சரி அவங்க கேபினில் உட்காந்துட்ருக்காங்க. ஆமாம், எங்கே உன் ஆளை வந்து காட்டுறேன்னு சொன்னேன், என்கிட்ட காட்டவே இல்லையே அப்படின்னோடனே, இரு அவசரப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஃபேக்ட்ரி மெயின் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்களே, வா கீழே போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபின்லேருந்து பார்த்தா தெரியாது, கீழே ஒரு கேபின் வச்சுருக்கேன், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து டோரை வந்து திறந்துட்டு ரம்யா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அங்கே கார்த்தி வந்து மிஷின் வேலை செஞ்சுக்கிட்ருக்காங்க. இங்கே பார்த்தியா, என் ஆள் வந்து கரெக்டாக வேலை செஞ்சிகிட்ருக்காப்புல, அந்த மிஷின் கிட்டக்க நீ போய் பாரு அப்படின்னு தீபா கிட்டே வந்து சொன்னோன்னே, தீபாவும் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வேறு யாரோ வந்து அந்த பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. தீபா வந்து கார்த்தியை வந்து பார்க்கல. அதே சமயம் இந்த விஷயம் வந்து கரெக்டாக வந்து ரம்யா வந்து கார்த்தியை தான் பார்க்குறாங்கிற விஷயத்த ஐஸ்வர்யா கேட்ச் பண்ணிட்டாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். எப்படியும் தீபாவுக்கு வந்து உண்மை தெரிய தான் போகுது. ரம்யாவுக்கு வந்து தீபாவோட ஹஸ்பண்ட் தான் கார்த்தின்னு வந்து கூடி சீக்கிரம் தெரிகிற மாதிரி கொண்டு போக போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ட்ராக் போகுதுன்னு.